சிவாய நமகா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டி ஓஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த சேனல் அப்படிங்கிறது பல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடியதான அற்புதமான சேனல். இந்த சேனலில் இப்போது டிசம்பர் மாதத்திற்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. உங்கள் ராசிக்கு தனுசு ராசி ஆகியவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 2025க்கான பலன்களை பரிபூர்ணமாக பார்ப்போம். நல்லா கவனிங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல செலவுகள் செய்யக்கூடிய மாதமாக இருக்கு. என்னையா எடுத்தோடனே செலவுகளை சொல்கிறீங்களா சுவாமி, ஒரு நல்ல வார்த்தையாக சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். செலவுகள் அப்படின்னாலே அதில் சுப செலவுகள் அப்படின்னும் இருக்கு, விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கு, அனாவசியமான செலவுகள், அத்தியாவசிய செலவுகள், ஆடம்பர செலவுகள் அப்படின்னு பல விதமான செலவுகள் இருக்குங்க. இதில் நம்மளுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதும் நமக்கு தேவையான ஒரு செலவுகள், நல்ல அத்தியாவசியமாக செய்யக்கூடியதான ஒரு முதலீடான செலவுகள் தான் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை பிரகாசமாக கொடுக்கும். அப்போது இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு செலவை செய்ய போகிறீங்க. அந்த செலவு எது சார்ந்ததாக இருக்குங்கிறத நல்லா கவனிங்க. ஒன்று, ஒரு பெரிய கடனை அடைச்சி முடிப்பீங்க, அல்லது ஒரு பெரிய சொத்தோ அல்லது ஏதோ ஒரு பெரிய விஷயமோ உங்கள் பேரில் அதை பரிபூர்ணமாக ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கோ அல்லது ஏதோ உங்கள் பேரில் வாங்குவதற்கோ ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. எதிராலங்க இவ்வளோ விஷயத்தெல்லாம் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் பாவம் வலிமையாகுது, உங்களுடைய ஜென்மஸ்தானமும் வலிமையாகுது. 12ஆம் பாவத்திலேயே அநேக கிரகங்கள் உட்காருது, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலும் அதே கிரகங்கள் 12ல் என்னென்ன கிரகங்கள்லாம் உட்காருதோ எல்லாமே உங்களோட ஜென்மஸ்தானத்துக்கும் வருது. அது என்னென்னங்க அவ்வளோ பெரிய கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு முதல்ல சூரிய பகவான் அவரை வச்சுங்க. அவர் உங்களுடைய 9ஆம் பாவத்திற்கு உடையவர். 9ஆம் பாவங்கிறது பாக்யஸ்தானம். அப்போ பாக்யஸ்தானம் வலிமையாகுது. கூடுதலாக செவ்வாய் பகவான் இருக்காரு. இந்த செவ்வாய் பகவான் விரயஸ்தானாதிபதி. அந்த விரயஸ்தானத்தாதிபதி விரயஸ்தானத்தில் வந்துட்டு அப்புறம் தான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு. அப்போது அந்த விரயஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவர் தான் அதிபதி. அவர் தான் அப்போது 2 கிரகங்கள் 2 பாவத்துக்கு அடிப்படையாக கொண்டவர். அப்புறம் சுக்கிர பகவான் வரார். சுக்கிரன் யாரு? உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் வர்றவர் அவர் தான். லாபஸ்தானாதிபதியை வர்றவங்க அவர் தான். உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கணும், உங்களுக்கு எவ்வளோ பொருள் கிடைக்கணும், எதற்காக கிடைக்கணும், எப்படி கிடைக்கணும், எதன் பொருட்டு கிடைக்கணும், எவ்வளோ நாளுக்கு கிடைக்கணும், எல்லாத்தையும் உறுதி செய்கிறவர் புதன் தான். அப்போது அந்த புதனும் அங்கே தான் உட்கார்றார். அந்த விரயஸ்தானத்திற்கு வராரு, உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வராரு புதன். அடுத்ததாக சுக்கிர பகவான், அடுத்ததாக புத பகவான். அந்த புத பகவான் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி, உங்களுடைய வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடியவரும் புத பகவான் தான். அதேமாரி அதே களத்திரஸ்தானத்தில் ஊடுபரியாக பார்ட் டைமாக நீங்கள் செய்யக்கூடியதான ஒரு பிஸ்னஸ்ஸு, கூடுதலாக 2 தொழில் 3 தொழில் செய்யக்கூடியதான விஷயங்களும் அந்த 7ஆம் பாவம் தான். அப்போ அதற்கு உண்டானவரும் புத பகவான் தான். கூடுதலாக உங்களுடைய ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 10ஆம் இடத்திற்கும் அதே புத பகவான் தான். ஆக 7 பாவங்கள் இந்த மாதம் வலிமையாகுது. 7 பாவம் வலிமையாகுது. எங்கே வலிமையாகுது? விரயஸ்தானத்தில் வலிமையாகிட்டு ஜென்மஸ்தானத்திற்கு வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் நிச்சயமாக ஒரு சுப முதலீடு செய்வதற்கான மாதமாக வருது. ஒரு பெரிய செலவு செய்ய போகிறீங்க, அது சுபமாக செய்ய போகிறீங்க. அது ஏன் இவ்வளோ சுபம்னு சொல்கிறீங்க, ஏதாவது விரயம் ஆகிடாதன்னா, இது எதற்காக உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, குருவினுடைய பார்வை கிடைக்குது. குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால, உங்களுடைய ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால இந்த செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாகவே நடக்க போகுது. அதனால் கூடுதலாக என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த மாதத்தில் நீங்கள் மிக மிக முக்கியமாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். உங்களுடைய சொன்ன ஆஞ்சநேயருக்கு உகந்தமான ஆஞ்சநேயர் ஜெயந்தி வருது. 19ஆம் தேதி அமாவாசை, அதுக்கு மறுநாள் 20ஆம் தேதி மூலா நட்சத்திரம். ரெண்டுமே ஆஞ்சநேயருக்கு உகந்தமான நாள். 2 தினங்களும் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. வெற்றிலை மாலை போடுங்க, வடமாலை சாற்றுங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக.